போய் படின்னு சொன்னல உங்ககிட்ட. அது சும்மா லேடிஸ் கிட்ட. லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. போதி தர்மர் கிட்ட. போதி தர்மர் இந்த சிரிப்பு இருக்கிற வரைக்கும் இவரை யாராலையும் அழிக்க முடியாது. இந்த சீசனையும் யாராலையும் அழிக்க முடியாது, தொடங்கவும் முடியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இதே மாதிரி சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 5 போயிட்டே இருக்கணும். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான் நம்ம கூட டிராவல் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்குடா. நீ பொம்பளை லூசி போட்டது அத போட்டு வந்து நில்ல, டக்கு 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 டக்குன்னு ஆயிரம் Flashback. பின்னாடி பின்னாடி என்ன நடிச்சிட்டு இருக்காங்க? இதே மாதிரிதான் புல்டோசரு இல்லைன்னா வந்துட்டு என் வீட்டில் ஏதாச்சும் ஒரு பஸ் நின்றாலோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா இந்த டியூஷன் போகாத பையன் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் போய் படின்னு சொன்னல உங்ககிட்ட. அது சும்மா லேடிஸ் கிட்ட. லேடிஸ் கெட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. போதி தர்மர் கிட்ட. போதி தர்மர். ஸோ மக்களை இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்க இருக்கோம் அப்படின்னா ஷெஃப் சாய் ஷெஃபோட யூடியூப் சேனல் தான் இருக்கும். ஸோ அவ்வளோ அன்பானவர், பாசமானவர், ஆனால் ஒரு மோசமானவர் கிடையாது. அப்படி இல்லை, ரொம்ப சந்தோஷமானவர் அப்படின்னு சொல்ல வந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு செஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தம்பிங்க வாடா. ரொம்ப நல்ல பையன் செஃப். சூப்பர். ஆமாம்மா சூப்பர். நல்ல ஸ்கூலுக்கு போகாம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கேன். சரி இங்க வா, உனக்கு ஒன்று கொடுக்குறேன், எடுத்துட்டு போ. போ போ. அவ்வளோதான், நம்மளுக்கு என்ன தேவையோ அதுதான். சரி செஃப், என்ன செஃப் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா? பாத்தீங்கன்னா மரியாதை இல்லாம விடுங்க விடுங்க, அவன் ஏதாச்சும் சொன்னா அடிப்பான், விடுங்க. அப்புறம் செஃப் எப்படி போயிட்டு இருக்கு இந்த சீசன்? உன் புண்ணியமானு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. எனக்கு ஏன் புண்ணியமா? லூசின்னு ஒரே ஒரு விஷயம் தான் போட்டீங்க பாருங்க, பாத்தீங்களா இப்ப கூட. ஆமா, அவனுக்கு உன் கண்ட்ரோல் வச்சு. ஆனா செஃப் உண்மையா சொல்ல போனா உங்க சிரிப்பு தான் செஃப் ஹைலைட். எப்படி ஹவுஸ் தட் அந்த சிரிப்பு அழகன்னீங்க? சிரிப்பு விட சிரிக்க வைக்கிறவங்க தான் ஆக்சுவலி வந்து சிரிக்க வைக்கிறேன். நீங்க எல்லாருமே சேர்ந்துதான் சீசன்ல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஃபைண்ட் நிக்கி தான். லாஸ்ட் சீசன்ல வந்திருந்தாரு ஒரு ஃபினாலேல. அப்போ வந்து அவங்க பேர் என்ன, கார்த்தியும் அழகப்பன். அவங்க ரெண்டு பேரும் என்ன சிரிக்க வச்சு ஆல்மோஸ்ட் வந்து சாவடிக்கிற. அவங்களுக்கெல்லாம் கத்து கொடுத்தது யாரு? அந்த எபிசோட்ல ரொம்ப சைலண்டா இருந்தாரு, ரொம்ப ஸ்டைலா இந்த கோட் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஸ்டைல் இருந்தாரு. இவர் ரொம்ப பாஷான ஆளு, யார்கிட்டயும் பேச மாட்டாரு போல அப்படின்னு நினைச்சேன். இந்த சீசன்ல விதவிதமா ட்ரெஸ் போட்டு இல்ல கெட்டப்ப எனக்கு வந்து போட வச்சு என்ன வந்து நீங்க லூசின்னு வேற கூப்பிடுறீங்க. லூசி உனக்கு போடவா ஊசின்றாரு. அது ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சுல. ஆமா சார். என்ன சார், நிறைய பேர் மெசேஜ் பண்ணாங்க எனக்கு, லூசி போடவா. இவன் பேரு கமலும் கேக்குறா என்ன லூசி போடவா. ஆனா இதெல்லாம் எவ்வளவு ஒரு பாக்கியமா இவர் ஃபீல் பண்ணி இதை சொல்றாருன்னா. ஆமா சார். ஆனா சார் உண்மையாவே எங்க அம்மா வந்து உங்க சிரிப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன். என்னடா அவர் இவ்வளவு சிரிக்கிற ஒரு ஃபேஸா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உண்மையா சொல்ல போனா ஷெஃபோட நீங்க வந்துட்டு அதான் இவங்க மென்டர் ஷெஃப் ஆகட்டும், இல்லைன்னா மெயின் இந்த 2 ஷெஃப் ஆகட்டும், ஜட்ஜஸ் ஆகட்டும், இவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு அமிர்தம் எங்கேயுமே வந்து கிடைக்கும். சாப்பாட்டு வீடு எனக்கு வந்து செகண்ட் சீசன்ல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? லைக் ஃபர்ஸ்ட் சீசன்ல வரும்போது ரொம்ப. ஆமா ஷெஃப், எனக்கு ஆக்சுவலி இப்ப மீடியா மெஷன்ல ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருந்தது. அதை தாண்டி எனக்கு வந்து இந்த டாப் குக் ஒரு ஷோ வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷோ ஷெஃப். நம்ம சன் டிவில என்ன ஷோ பண்ணாலும் அது பிரம்மாண்டம் தான். ஆனா இந்த ஷோ வந்து இட் இஸ் வெரி ரொம்ப யுனைட்டடா. நம்ம ஒரு சோஷியல் மீடியால ஒரு விஷயங்கள் வந்துட்டு பார்க்கும்போது இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை இது கண்டென்ட்காக பண்றாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் இருந்தது. ஆனா உண்மையா இங்க வந்து பார்க்கும்போதும் ஒரு பழகும் போதும் தான் தெரியுது வைபே டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் இதுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா வந்து இறங்கலாம் ஷெஃப். அண்ட் ஐ டோன்ட், நான் சொன்ன மாதிரி எனக்கு இப்ப நீங்க என்ன ஜோக்கர் கிட்ட போட்டு இறக்கி விட்டாலும் நான் ஒரு கவலையும் பட மாட்டேன். நிறைய பேர் வந்து கேட்பாட்டே உனக்கு லைட்டா கூச்சமா இருக்காதடா அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இதோ இந்த சிரிப்பு நம்ம ப்ரொஃபஷனல், அவ்வளவுதான் ஷெஃப். இந்த சிரிப்பு இருக்கிற வரைக்கும் எனி கெட்டப், எனி திங் ஃபார் எனிபடி அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டா அது பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் இந்த நிக்கி. அதே மாதிரிதான்
ஷெஃப் சாய் அவர்களும் இந்த சிரிப்பு இருக்கிற வரைக்கும் இவரை யாராலையும் அழிக்க முடியாது, இந்த சீசனையும் யாராலையும் அழிக்க முடியாது, தொடங்கவும் முடியாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. தேங்க்யூ நிக்கி. மூடிட்டு போடுறீங்களா? அப்படி இல்ல, நிஜமாவே வந்து இந்த அளவுக்கு வந்து நான் சிரிச்சிருக்கேன்றது காரணம் இந்த சீசன்ல 90 to 95% காரணம் நீதான். லவ் யூ ஷெஃப். எந்த டவுட்டும் இல்லை அதில். நீங்கள் பண்ண காமெடி, நீங்கள் எப்போ சான்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் எனக்கு ஏதோ ஒரு டைலாக் போட்டுருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணி எலிவேட் பண்ணுவீங்க, நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நன்றி. ஆனால் ஷெஃபோட ஸ்பெஷாலிட்டியாக இருந்தால் ரொம்ப இன்னோவேட்டிவாக இருப்பார். ஒரு பாட்டெல்லாம் வந்துட்டு பாடியிருக்காரு. எனக்கு வந்து தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஷெஃப். ஆமாம், அது பாடுதான். அது நான் ரொம்ப தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஷெஃப், எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு. நான் அப்போ வந்து ஒரு டாஸ்க் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன், சமைச்சிட்டு இருந்தேன். சரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நான் பிரீதா கிட்டப்போ நினைக்கிறேன், என் கிட்ட வந்து தாதா தாதா நமிதா தாகம் எடுக்குதடி தண்ணி தான்றாரு. இது ஆக்சுவலி சாங் சொல்லி கொடுத்தது நீதான். இல்ல அதோட பேக் அண்ட் ஸ்டோரி நீ சொல்லிதான் ஆகணும். ஆமா, ஆக்சுவலி வந்து இவர் லூசி போடவா ஊசி அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இவருக்காக இன்னொரு பாட்டு நான் ஒண்ணு வச்சிருந்தேன். இவர் வந்து டப்பு டப்புன்னு இந்த சின்ன சின்ன இந்த கொசுவெல்லாம் வந்துட்டு கிடைக்குங்களா, அந்த மாதிரி கொசு, இவருக்காக ஒரு பாட்டு ஒன்று வச்சிருக்கேன். கொசு வச்சு ஒரு பாட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். இது நான் வந்து கண்டுபிடிக்கல, எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அவரோட படத்துல இது வந்து எக்ஸிக்யூட்டா இருந்தது. ரொம்ப நல்ல பாட்டு. என்ன படம் அது? வியாபாரி. வந்துச்சா? கடி செம ஹிட் ஷெஃப். அது கடி 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 கொசு கடி கடிக்க வந்தால அதனா சுக்கடி. இது நீ வந்து பிரீதா ட்ரெஸ் போட்டுட்டு இது வந்து பாட்டு சொல்லி எப்படி சொல்றது? பிரீதா ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர், ரொம்ப அற்புதமான ஒரு தூசி. உனக்கு செட் ஆனது டிஎஸ்ஆர் சார் தான் இல்ல? இல்ல ஒரு சான்ஸ் கிடைக்குது இல்ல சும்மா. இவரு வந்து அதுதான் வருவாரு வந்து பாத்துட்டா இவரு ஆஹா இவ இருக்கானா ஓகே வரட்டாமா மேட்ருன்னு ஓடிடுறாரு. ஆனா இருந்தாலும் டிஎஸ்ஆர் அண்ணனை வந்துட்டு நீங்க ஹேண்டில் பண்றீங்க பாருங்க, அதுதான் வேற தங்கமான மனுஷன். அவர் தங்கம் தான் சார். நான் ஏதோ அவரை வந்து ஏதோ தப்பா ஏதோ சொல்ற மாதிரி சொல்றீங்க. ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப அன்பானவர், பாசமானவர், அதுதான். ஆனா ஷெஃப் லைஃப்ல இந்த சிரிப்பை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க ஷெஃப். இந்த மாதிரி ஒரு ஷோ இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா எனக்கு ரொம்ப லவ் யூ ஷெஃப். தேங்க்யூ. லவ் யூ டு நிக்கி. நீ இதே மாதிரி சீசன் 2, சீசன் 3, சீசன் 4, சீசன் 5 போயிட்டே இருக்கணும். குறுக்க இந்த கௌசிக் வந்தா நம்ம கூட டிராவல் ஆயிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் உங்களதே ஒரு சின்ன பிட்டு வந்துச்சு, கிஸ் கூட கேமரா கார்டு. அது போடலாமா வேண்டாமா? கேமரா கதோ செஃப்புக்கெல்லாம் நான் வந்து ஒரு பாசமா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஷெஃப். அது தபலா ஏரியா இடுப்பு காமிச்சிட்டு இருக்கா சார். என்னோட உடம்பு எப்படிப்பட்ட கேரக்டர் ட்ரெஸ் போட்டிருக்கான். கோதி தர்மனா இருந்த ஒரு ட்ரைப் மாதிரி ஆகிட்டாங்களே. இடுப்பு தர்மனா ஒரு ஆப்பிரிக்கால இருக்கிற ஒரு ட்ரைப் மாதிரி ஆக்கிட்டாங்க. சரி, ஆனா இருந்தாலும் ஓகே, குட் தானே. ஆனா ஒண்ணே என்ன சொல்றேன், நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே. நீங்க சாப்பிட்டீங்களா? அவ்வளவுதான் ஷெஃப். ஷெஃப் எனக்கு ஒரே ஒரு விஷயம், தயவு செஞ்சு எனக்கு ஒரே எப்படி ஷெஃப் இவ்வளவு வருஷமா நீங்க வந்து பட்சர் கூட இருக்கீங்க? கேட்டா உனக்கு சாவுதான் இருந்துச்சு. நல்லா இருக்கீங்களா? ஏன் ஆனா சந்தோஷமே இல்லாம சொல்றீங்க? என்ன சந்தோஷம் இல்ல? சந்தோஷமா தான் இருக்கீங்களா? ஏய் மட்டு மாதிரி ஆளே கரெக்ட். ரொம்ப நல்ல மனிதர். ராம் சார் மாதிரி ஒரு பர்சன். அதான் எல்லாம் சும்மா இதே சொல்லிட்டு இருக்காங்க. வேணாம். ஓ இதே டயலாக் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கானா? நான் ஒன்னு சொல்லியே இது எப்படி ஆரம்பிப்பான்? இதே பிட்டு தான் எனக்கு போட்டாங்க. இதே எல்லாரும் கேட்டுங்க. நான் ஒன்னு சொல்லியே ஆகணும். ஆமா சார். நான் ஒரு மாதிரி அதிர்ச்சி மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே, சாய் மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே இல்லை. ஆனா உண்மையை சொல்றேன், சொல்லி நான் ஒன்னேன்னு சொல்லி ஆகணும். உங்களை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது, அவரை மாதிரி ஒரு மனிதரை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னொன்னு தான் இருக்கோம். காப்பியா இருக்கும் எங்காவது வாட்ச் வாங்கிட்டு வந்துட்டேன் நான் கொடுக்குறேன். பாத்தீங்களா யாருக்கு என்ன மனசு இருக்கு அந்த மாதிரி. இந்நாள் வரைக்கும் நான் நிறைய பேர் கூட ஷோ பண்ணிருக்கேன். நான் எனக்கு தெரியும், நான் இப்போ உங்க பிளேஸுக்கு வந்தேன்னா டெஃபினட்டா நீங்க ஒரு 3 வேளை சாப்பாடு போட மாட்டீங்களா? ஒரு வேளை தான் போடுவோம். 3 வாட்டி எல்லாம் 3 தான் கிடையாது. சரி, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆசைப்பட்டேன். ஆனா உண்மையாவே இவரு எனக்கு குவைத்துல இருந்து வாட்ச் வாங்கிட்டு, எனக்கு மட்டும் இல்ல ராகேஷ்க்கும் வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி எத்தனை பேருக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நிறைய வாங்கிட்டு.
இதுதான் பாசம். இங்க இல்ல மோசம், இங்க இல்ல வேஷம். இப்ப ஏய் நான் நல்லா கரெக்ட் தான். நீ வாய் விட்டு கேட்டதுனால தான் வாங்கிட்டு வாடா, எங்க ஆளே காணோம். ஆனா இங்க எல்லாம் ஓகே. உனக்கு என்ன ஸ்கூல் அண்டர்வேர் போட்டு வந்துட்டேன். அது வேற ஈரமா இருக்கு. ஈரமா என்ன பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போனா படிக்க மாட்டியா நீ? ஆ? தண்ணி இப்படியே குடிப்ப. இல்ல ஸ்கூலுக்கு போனா படிக்க மாட்டியா நீ? உன்னை படிக்க சொன்னல நானு. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஸ்கூலுக்கு போய் படிச்சு முடிச்சிட்டேன்டா. நீ போலியா? 3:30 மணிக்கு தான் ஸ்கூல் விடுவோம். ஆனா இப்பவே வந்து கட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸ்கூலுக்கு போறது இல்லடா. போய் படி போ. என்ன மாதிரி ஒரு மிக சிறந்த ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் நீ. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. நீங்க சைலண்ட். ஆமா அப்படிதான். போதி தர்மன் குங்ஃபு கண்டுபிடிச்சால. ஓகே பை பை. பாய் ஷெஃப். லவ் யூ. இதே மாதிரி நீங்க இன்னும் 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் 1 மில்லியனா? அதான் யூடியூப்ல ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அது நாங்க 100 பேர் ஃபாலோ பண்றதுக்கே தலைகீழ நிக்க வேண்டியதா இருக்குடா. இல்ல ஒரு ஒரு பெஸ்ட் ஐடியா இருக்குடா. நீ பொம்பளை லூசி போட்டது தெரியுமா? அத போட்டு வந்து நில்ல. டக்கு 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 டக்குன்னு 1000 அப்படி இன்க்ரீஸ். கடைசியில ஒரு பிளானோட இருக்காங்க உனக்கு. ஓகே மக்களே, பாய்.